நைட்டு 7 மணிக்கு பூத்தது. சரிங்க. டிராகன் ஃப்ரூட் நல்லா இருக்கும் பூ. எல்லோ, ரெட்டு, ஒயிட் 3 கலர் வச்சிருக்கேன். ஓகே. ஸ்டார் ஃப்ரூட்ஸுங்க. ஆமா. இது ரம்புட்டான். இது கொத்து கொத்தா காய்க்கும். அந்த செடியிலே ஒரு 10-200 பழம் வந்துருது. ஒரிஜினல் ஆப்பிள் தான். காஷ்மீர்ல தான் விளையும். ஆனா நம்ம மாடி தோட்டத்திலே விளையுது. வியட்நாம் ஆரஞ்சு தான். என்ன பார்த்தீங்களா, நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. அத்தி பழம் வந்து சூப்பர் டேஸ்ட். ஒரு 1/4 கிலோ மிளகு 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்தது. மிராக்கிள் ஃப்ரூட். செல்வி மூவ். ஓகே. மோகன் சார் சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. எத்தனை படம் பார்த்துருக்கீங்க மோகன் படம்? மோகன் படம் நிறைய பார்த்துருக்காரு. ஏகப்பட்ட படம் பார்த்துருக்காரு. ஏமா மோகன் ரசிகர். இளைய தலைமுறையோட நானும் நிக்கிறேன். மோகன் சார் எத்தனை லவ் பண்ணிருக்கீங்க? மோகன் சார் கணக்கே இல்லைங்க. கணக்கே அதுல எல்லாம் இவரு ஃபேமஸ் எக்ஸ்பர்ட் லவ்விங் எல்லாம் சார். அப்படியே லைன் பண்ணுங்க. சிரிச்சுக்கிட்டே பாருங்க, ரசிச்சுக்கிட்டே பாருங்க. மாடி தோட்டம் வந்து எப்படி அமைக்கிறது? ஸோ மாடி தோட்டம் மூலமா நம்ம வந்துட்டு என்னென்ன மாதிரியான செடிகள் வந்து நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். ஆமா. எங்க நம்மளுடைய இடம் அமைஞ்சிருக்கு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. இது வந்து சின்னையம்பாளையம், கோயம்புத்தூர் சின்னையம்பாளையம் ஏர்போர்ட்டுக்கு அடுத்து. சின்னையம்பாளையத்துக்கு பக்கத்துல வெங்கடாபுரம். சரிங்க. வெங்கடாபுரம்னா 2 வெங்கடாபுரம் இருக்கு. ஒன்னு வடவள்ளி பக்கத்துல இருக்கு. அந்த வெங்கடாபுரம் இல்ல, சின்னையம்பாளையத்துல பக்கத்துல உள்ள வெங்கடாபுரம். நீலம்பூர் பக்கத்துல. நீலம்பூர் பக்கத்துல. இப்போ ஏரோப்ளேன் வந்து போயிட்டு வந்துட்டே இருக்கு. ஆமா வந்துட்டு. சரி ஐயா, இதுக்கு பாத்தீங்கன்னா வடிவேல் ஒரு டைம் ஸ்ட்ரைக் பண்ணாரு தெரியுங்களா? என்னதுங்க? படத்துல மேல ஜொர்ரு ஜொர்ருன்னு போயிட்டே இருக்கு. மனுஷன் பக்கம் தூங்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் எல்லாம் பண்ணாரு. நீங்க தான் பண்ணீங்களா ஐயா? நாங்க ஸ்ட்ரைக் பண்ணா உள்ள தூக்கி வச்சிருவாங்க. செய்வாங்க, உள்ள தூக்கி வச்சிருவாங்க. சரிங்கய்யா. என்னென்ன இங்க மர வகைகள் இருக்கு? இது ஒரு 40 வெரைட்டி வச்சிருக்கேன். ஆமா. சில இது காய்ப்பு வந்திருக்கு, சில இது வந்து ஒண்ணு மேல தான் காய்ப்பு. ஆமா ஆமா. 40 வெரைட்டி வச்சிருக்கேன். எனக்கு பொழுதுபோக்கு இதுதான். அவன் ஆர்கானிக்கா வளர்க்குறேன். எந்த கெமிக்கலும் கிடையாது. ஆமா. காய்கறில வந்து இது பாத்தீங்கன்னா இது அத்தி அந்த பழம். ஆமா. இதுல அத்தி வந்து நம்ம ஏற்கனவே பறிச்சுட்டோம். இந்த பழம் வந்து சூப்பர் டேஸ்ட். சில மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள்லாம் நம்ம ஊட்டி அந்த சைடு பாக்குறோம், பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும்ல. இது டேஸ்ட் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஆனா நல்ல டேஸ்ட். நீங்க மட்டும் சாப்பிட்டுருக்கீங்க? ஆமா, நம்ம மட்டும் சாப்பிட்டுருக்கோம். இது வந்து வாட்டர் ஆப்பிள். இது ஆப்பிள் கொய்யா. இது ஆப்பிள் கொய்யாங்க. இது கொத்து கொத்தா காய்க்கும். ஆமா. போன ட்ரிப்பு காய்ச்சி ஃபுல்லா பழம் ஃபுல்லா ஒரு 10 இந்த செடியிலே ஒரு 10-200 பழம் வந்துருது. ஆமா. இது பண்ணோம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ஒரிஜினல் ஆப்பிள் தான். காஷ்மீர் ஆப்பிள். காஷ்மீர்ல தான் விளையும். ஆனா நம்ம தோட்டத்துல விளையுது. மாடி தோட்டத்திலே விளையுது. காஷ்மீர்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்து இங்க விளைய வைக்கிறோம். காஷ்மீர் ஆப்பிள். இது பங்கனப்பள்ளி. இது மாங்காய். சும்மா டேஸ்டா இருக்கும். சுவை மட்டும் அவ்வளவு ஒரு சுவை. நல்லா இருக்கும். பங்கனப்பள்ளி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆமா. இது பாத்தீங்கன்னா வியட்நாம் கொய்யா. என்ன கொய்யா? வியட்நாம். அப்படின்னா வியட்நாம் கொய்யான்னு சொல்லுவாங்க இதை. நல்லா இருக்குங்களா? ஆமா ஆமா. சரிங்க. ஆமா. இது அறுத்தீங்கன்னா உங்களுக்கு சீல்டே இருக்காது உள்ள. அப்படிங்களா? இதை கட் பண்ணீங்கன்னா சீல்டு இல்லாம சில இதுகள்லாம் வளருது இல்ல. சீல்டு இல்லாம ஆனா சீல்டு இருக்குன்னா அந்த மத்த கொய்யா மாதிரி இருக்காது. இதை வெட்டினீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மை பயங்கரமா இருக்கும். நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்க. இது மூணார் பக்கத்துல வாங்கிட்டு வந்தது. நல்ல குரோத்தா வந்திருக்கு பாருங்க, பூவெல்லாம் வந்துருச்சு. சரிங்க. அடுத்து இது வந்து ஆரஞ்சு. இது வந்து வியட்நாம் ஆரஞ்சு தான். என்ன பார்த்தீங்களா, நல்லா காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த காய்ச்சிருக்கு, இது காய்ச்சிருக்கு. இது ஃபர்ஸ்ட். இது இன்னும் 2வது இது வரும்போது நல்லா வருங்க. இது மல்கோவா. என்ன கோவா? மல்கோவா மாம்பழம். மல்கோவா சின்ன மரத்திலே காய்க்கக்கூடிய பழம். ஆமா. இது சின்ன சைஸ்லயே காய்க்கும். ஏற்கனவே ஒரு காய் இருந்தது, காயோட தான் வாங்கிட்டு வந்தேன். காய்ச்சி வெட்டிட்டேன். இன்னொரு இந்த மரம் நல்லா வளரணும்னா சின்ன காய் வரோட கட் பண்ணிடணும். சரிங்க. இது மிளகுங்க. இது மிளகுங்க. ஆமா. இது மிளகு. இது ஒரு 1/4 கிலோ மிளகு ஒரு 2 மாசத்துக்கு முன்னால கொடுத்தது. இப்ப 2வது கழுத்து வந்திருக்கு. மிளகு வரும்னு நினைக்கிறேன். இது வந்து நவாப்பழம், இன்னும் காய்ப்புக்கு வரல. இது வந்து மிராக்கிள் ஃப்ரூட்.
மிராக்கிள் ஃப்ரூட். ஆமா, இந்த அப்படின்னா பழத்தை என்னங்கய்யா? இந்த பழத்தை சாப்பிட்டு என்ன கசப்பா உள்ளது சாப்பிட்டீங்கனாலும் இனிக்கும், தண்ணி குடிச்சாலே இனிப்பா தான். சரிங்க. ஆமா, இது வந்து ஸ்வீட் லெமன். ஸ்வீட் லெமன். இது ரேக்கன் ஃப்ரூட்டு. ரேக்கன் ஃப்ரூட்டு நம்ம இந்த மெத்தடில் பண்ணியிருக்கோம். சிலவங்க குழியை தோண்டி மண்ணை நம்ம மாடியில் வச்சதுனால என்னோட ஐடியாவில் இதெல்லாம் பண்ணி வச்சு. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்டு. சொல்லுங்க. இப்போ மாடி தோட்டம் அமைக்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரியாம தான் கேட்குறேங்க ஐயா. என்னன்னா இந்த வேர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அடியில அதை உள்ள போய் அதை நோண்டி உள்ள கீழே இறங்காதா? இறங்க. இந்த பாத்தீங்களா, இதெல்லாம் எவ்வளவு ஒரு வருஷத்துக்கோட இது. இன்னும் இதெல்லாம் ஒரு வருஷம். ரேகன் ஃப்ரூட்லாம் ஒரு வருஷம். இன்னும் வேற இல்ல, ரேகன் ஃப்ரூட்டு ஜாஸ்தி வேற இருக்காது. சரிங்க. இப்பெல்லாம் அது இல்லைனாலுமே அந்த இதுகளை விட்டு வேற போகாது. இது வந்து அப்படியே ரவுண்டா உள்ளே இதாயிரும், ஃபார்ம் ஆயிரும். அதுக்காக தான் இந்த குரோ பேக் நம்ம தயார் பண்ணிருக்கோம். இது வந்து ஹோல்சேல மற்ற களைகள் முளைக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த ஹோல்சேல நம்ம பண்ற குரோ பேக்ல வந்து அந்த ஹோல்ஸ் வராது, காற்றோட்டமா இருக்கும். ஃபில்டர் மாதிரி தண்ணி அப்படியே இதாயிரும், தண்ணி நிக்காது. எவ்வளவு மழை பெஞ்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நிக்காது. அடுத்து இது ரேகன் ஃப்ரூட்டு காய் பாருங்க. டிராகன் ஃப்ரூட் காய்ங்க. ரேகன் ஃப்ரூட்டு காய் பாருங்க. நல்ல இப்போ 20 நாள் ஆச்சு. 20 நாள் 10 நாள் பக்கம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரேட் ரொம்ப அதிகமா இருக்குங்களா? ஆமா, 250 ரூபா 300 ரூபா பாருங்க. இது இப்போ இன்னும் கால்வாசி தான் வந்திருக்கு. இப்பவுமே காக்கில 200 கிராம் 300 கிராம் இருக்கும். எப்படியும் அரை கிலோவுக்கு மேல வரும். சரி, இது நீங்க விற்பனை கொடுப்பீங்களா இல்ல உங்க பயன்பாட்டுக்கு? இது வந்து நம்ம இங்க இருக்கிறது போற நம்ம யூஸ் பயன்பாட்டுக்கு மட்டும்தான். நம்ம பிள்ளைங்க வெளியில போய் பழம் வாங்க கூடாது அப்படிங்கிறது நம்ம அதுக்காக நம்ம இது பண்ணி வைக்கிறோம். ஓ சரி. ஆமா, இது நேத்தைக்கு பூத்துது. நைட்டு 7 மணிக்கு பூத்துது. சரிங்க. ரேகன் ஃப்ரூட் நல்லா இருக்கும் பூ. ஆனா காலையில ஆனா இதாயிடுச்சு. வந்திருக்கு பாருங்க ரேகன் ஃப்ரூட். ஆமா, இது வந்திருக்குது. இதை நான் வச்சு 1 வருஷம் ஆச்சு. இதுல வந்து எல்லோ, ரெட்டு, ஒயிட் 3 கலர் இருக்கு. சரிங்க. 3 கலர் வச்சிருக்கேன். ஓகே. இது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்ஸுங்க. ஆமா, இது ஏற்கனவே ஒரு பெரிய பழம். ஒரு பழம் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்துருக்கும்போது ஒரு பழம் காய்ச்சது. நல்ல டேஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு தாண்டி இருந்தது. இப்போ ஃபுல்லா பூ வந்திருக்கு. சரிங்க. ஆமா, இது ரம்புட்டான். ஆமா, இது வந்து அந்த க்ரோ பேக்ல நம்ம வச்சிருக்கோம். இதுதான் நம்ம தயார் பண்ற க்ரோ பேக். ஃபைபர் மெட்டீரியல்ல வருது. ஃபில்டர் மாதிரி தண்ணி எல்லாம் வந்து ஸ்டாக்கா நிக்காது. வந்து காற்றோட்டமா இருக்கும். உங்களுக்கு நல்ல குரோத்தா வரும். எவ்வளவு அடி இருக்குங்க? 22க்கு 22ங்க. பெரிய பிளாமரம் கூட மாடியில வைக்கலாம். சரிங்க. வியட்நாம் வருது. இதை விட இது பெஸ்ட். தார்பாயில வர்றது சிஎஸ்எம் எல்லாம் கம்மி. இது 400 சிஎஸ்எம். இது ரேட்டு வந்து 280 ரூபா. 280. சரிங்க. 18க்கு 18 180 ரூபா. இந்த பேக்கில் தான் நம்ம வச்சு இப்போ நல்லா கெளுத்தி நல்லா வளர்ந்துருப்பாருங்க. ஆமா, இந்த ட்ரம்முக்கு இதுக்கு நல்லா. ஓகே. இப்போ என்ன செடிகள், எத்தனை மரங்கள் இங்க வந்து நீங்க வச்சிருக்கீங்க? இது வந்து 45 வெரைட்டி வச்சிருக்கேன். 45 வெரைட்டி வச்சிருக்கேன். ஐயா, இப்போ உங்களுக்கு வயதுங்க? எனக்கு வயசு 65 பக்கம் இருக்கும். சரிங்க. இப்போ வந்து நாங்கெல்லாம் கிராமத்து சைடுல இருக்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. அங்க வந்து நிறைய செடிகள் மரங்கள்லாம் என்னால பார்க்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி நீங்க செடி வகைகள்லாம் இது வைக்க முடியாதனால நீங்க மாடி. இந்த ஐடியா வந்து உங்களுக்கு எப்ப இருந்து தோணுச்சு? அது எனக்கு வந்து சில மாடிகள்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு சரிம்மா ஆரம்பிக்கணும்னா அதுதான் ஆரம்பிச்சதுதான். ஆரம்பிச்சதுல இருந்து அதுல முழு ஈடுபாடு. நான் வாக்கிங் போறது, ரெஸ்ட் எடுக்கிறது, கவலையை தீர்க்கிறது எல்லாமே இங்கதான். ஆமா, இத பார்த்தாச்சுன்னா எனக்கு ஒரு புத்துணர்ச்சி மாதிரி. ஆமா, ரிலாக்ஸ் ஆகி காற்று அதே மாதிரி. ஆமா, என்ன மனக்கவலையும் சில மனிதன் எல்லாருக்கும் இருக்கும். சில நேரத்துகள்ல வந்து கஷ்ட சூழ்நிலையில அப்படியே வந்துட்டு உள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு வாக்கிங். முதல்ல கிரவுண்டுக்கு போவேன், இப்ப கிரவுண்டுக்கெல்லாம் போறது. இங்கேயே நான் இங்கேயே வாக்கிங் போயிடுவேன். இந்த நல்லா குளுக்கமா இருக்கிற டைம்ல எல்லாம் இங்க ஒரு சின்னதா கைத்துக்கட்டல் போட்டு படுத்தா அருமையா இருக்கும். ஆனா ஒரு கட்டில போட்டு படுத்தா ஜில்லுன்னா அருமையா இருக்கும். நல்லா இருக்கும். ஏசில இருந்த மாதிரி இருக்கும். ஏசில இருந்த மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்கய்யா. சரி, நிறைய தகவல்கள் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்மளுடைய இந்த மாடி தோட்டம் அமைக்கிற மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு யாராவது எங்களுக்கும் இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைக்கணும்னு கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். குரோ பேக் நான் பண்றோம், சொந்தமா பண்றோம். அதையும் நான் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நல்லா இருக்கும். நீங்க ட்ரிம் எல்லாம் வைக்க வேண்டாம். க்ரோ பேக்ல நம்ம தயார் பண்ற பேக்ல வச்சீங்கன்னா நல்ல குரோத்தா வளரும். சரிங்க. மண்ணுக்கு வந்து என்ன மண்ணு வந்து நம்ம செம்மண்ணே போட்டோன்னு வச்சுக்கோங்க, இறுகிரும். இறுகு தன்மை இருக்கிறது.
நம்ம அதுல வந்து சில ஐட்டங்கள்லாம் சேர்க்கணும். உரம் கடலை என்ன? புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, ஆ. எள்ளு புண்ணாக்கு, ஆ. பிறகு மண்புழு உரம், ஆ. பிறகு மாட்டுச்சாணம் இருக்கு, ம், அது ஆமாங்க. எரு, ஆ. அது பிறகு நம்ம தேங்காய் அந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த இது அதெல்லாம் சேர்த்து இது பண்ணேன்னா உங்களுக்கு வெயிட்லும். ரெண்டாவது வந்து இதில் உள்ள இலைகள்லாம் நான் வந்து எப்போவுமே சேகரித்து வச்சிருவேன். சரிங்க. இந்த உழுகிற இலையெல்லாம் ம். ஏதாவது புதுசாக கன்று வாங்கி வைக்கும்போது அந்த இலைய அந்த மண்ணுக்கு மேலே இதை போட்டு உரமாக்கிறீங்க. வேற தூரம் போட மாட்டேன், வேஸ்ட்டாக போட மாட்டேன். இந்த மரம் வந்து பெருசா வளர்ந்துச்சுன்னா நீங்க என்ன கட் பண்ணி விட்டுருவீங்களா? அப்படி ஆமாம், இது வந்து அதிகமாக வளரக்கூடிய மரங்கள் கிடையாது. நம்ம கட் பண்ணலாம். கட் பண்ணி விட்டாச்சுன்னா அந்த இதுக்குள்ளே வளர்ந்துக்கிறோம். ரொம்ப நான் பிளாமரம் வச்சிருக்கேன்ல, அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போன உடனே நம்ம கட் பண்றதா இருந்தாலும் கட் பண்ணலாம். பிளாமரம் சாசி கட் பண்ண மாட்டாங்க. சரிங்க. நம்ம பண்றதா இருந்தா பண்ணலாம்னா அப்படியே விட்டுலாம். அது வந்து ரொம்ப இதெல்லாம் வராது. ரொம்ப அதனாலதான் பிளாமரமே கொண்டு வந்து வச்சோம். மோகன் சார் வாங்கிங்க. ரொம்ப நேரமா திரும்பிட்டே இருக்கிறீங்க, இப்படியே நில்லுங்க. இணை பிரியாத நண்பர்களா நீங்க இப்படி நின்றுட்டு இருக்கீங்க. சரி, நீங்க எத்தனை ஆண்டுகளா நீங்க நண்பர்களா இருக்கீங்க? நாங்க ஒரு 5 வருஷமா. 5 ஆண்டுகளா நீங்க நண்பர்கள். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரிமூவ் ஆயிருக்கு. நீங்க உங்களுடைய சொந்த ஊருங்கய்யா? சொந்த ஊரு கேரளா. நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க இங்கே செட்டில் ஆயிட்டீங்க. 5 ஆண்டுகளா ஐயா கூட நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க. அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நற்பண்புகள் என்னங்கறத நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. எது வேணாலும் உண்மையா இருப்பாரு. ஈடுபாட்டோட செய்யக்கூடிய ஒரு நபர் தான். வெளியெல்லாம் நீங்க எங்கேயும் போனது இல்லைங்களா? போயிருக்கோம். எங்கெங்க போயிருக்கீங்க? கோயிலுக்கு போவோம், அவ்வளவுதான். வேற எங்க போவோம்? ஊட்டி. அவர் கோயிலுக்கு போவாரு, நான் சர்ச்சுக்கு போவீங்க. ஆமா, வேற எங்க இருந்தோ லோக்கல்ல எங்க போவோம். வெளியே அவுட்டிங் எல்லாம் எங்கேயும் அதிகமா? அவுட்டிங் எல்லாம் கேரளா போவோம், சில நேரம் போவோம். இப்போ இந்த ட்ரிப்பு வெளியே சாசி போகல. இந்த இடையில கொளிஞ்சாம்பரம் போனோம். கொளிஞ்சாம்பரம். சரி, ஓகே சார். ஐயா உங்க ஃபோன் நம்பர் சொல்லிருங்க. 9786740563. சரிங்க, என்னோட நம்பர். ஓகே. இத்துடன் இந்த பதிவு முடிந்தது. தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.